சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள லாக் நகர் பகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிலையில் கூவம் கால்வாய் பகுதி திரை போட்டு மறைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், மேலும் விவரம். வணக்கம் சார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முடிவுற்ற திட்டப் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வைத்தார். குறிப்பாக சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 2 புதிய பள்ளி கட்டிடங்களையும் லாக் நகரில் பல்நோக்கு கட்டிடத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லாக் நகர்ல ரூபாய் 1.30 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இருந்த பல்நோக்கு கட்டிடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருந்தார். இந்த லாக் நகருக்கு துணை முதலமைச்சர் அவர்களின் வருகையின் பொழுது அங்கிருந்து அந்த கூவம் கால்வாயை மறைத்து வைக்கிற மாதிரி திரை என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபொழுது அந்த பகுதிக்கு பின்பாக, அந்த திரைசீலுக்கு பின்பாக கழிவறை இருந்ததன் காரணமாக தான் தற்பொழுது அந்த இடத்துல வந்து துணி வைத்து மறைத்ததாக தெரிவித்திருந்தனர். துணை முதலமைச்சர் வருகை புரிந்த அந்த லாக் நகர்ல கூவம் கால்வாய் அமைந்திருக்கக்கூடிய பகுதியை திரை வைத்து அதிகாரிகள் மறைத்திருந்தனர். அதற்கு பிறகாக அந்த பகுதிக்கு வந்த துணை முதலமைச்சர் பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்து அந்த பகுதியில் வசித்த பெண் ஒருவர் தங்களது குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த பெண் குழந்தைகளுக்கும் தமிழ்ச்செல்வி என்ற பெயரின் சூட்டினார். துணை முதலமைச்சர் வருகை புரிந்த பகுதியில் கூவம் கால்வாய் இருந்ததால் அந்த பகுதியை திரை வைத்து அதிகாரிகள் மறைத்திருந்தனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.